சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, நவீன காலம் என்பது மிக வேகமாக ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாட்களும் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வேகத்திற்கு ஈடுகட்டும் முகமாக நாமும் நம்முடைய பொருளாதாரத்தை தேடி ஒவ்வொரு நாளும் அதோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் எப்படியான ஒரு சூழல் என்றால், கடந்த காலங்களிலே நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், ரமலான் என்பது ஆரம்பித்தது போல்தான் தெரியும், ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட தருவாய்க்கு பிறகு அது நம்மை விட்டு வேகமாக சென்று விடும் என்று. ஆனால் இன்றைக்கு பல நிகழ்வுகள் அதுபோன்று ஆகியிருக்கிறது. நாம் அதை இயல்பாக பார்த்திருப்போம். ரமலான் என்பது ஆரம்பிப்பது போன்று தெரியும், பெருநாள் தொழுகைக்காக தக்பீர் கட்டிக் கொண்டிருப்போம். இப்படி பல ரமலான் மாதங்கள் நம்மை விட்டு ஓடி இருக்கிறது. ஆனால் சமீபத்திய காலம் என்பது நம்மை விட்டு மிக மிக வேகமாக, நாமெல்லாம் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம். பல பேர் தங்களுடைய வயதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். பலருக்கு உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டீங்க, அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி தான் பதில் சொல்வார். ஏன், ஒரு காலத்தில் அவருடைய வயதை சொல்வதற்கு தயக்கம் இல்லை, இன்னைக்கு வயதை சொல்வதற்கு கூட தயக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் காலம் வேகமாக ஓடுகிறது, மிக மிக வேகமாக ஓடுகிறது. அதற்கு ஈக்குவலாக நாமும் ஓடுவதற்கு துணிகின்றோம். ஆனால் பழைய காலத்தை போன்று நம்முடைய நவீன காலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால், பழைய காலத்திலே, கடந்த காலங்களிலே நாம் அந்த காலத்தினுடைய ஓட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து இபாதத்துகளிலும் மார்க்க செயல்பாடுகளிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம். ஆனால் நவீன காலம் என்பது அந்த காலங்கள் ஓடும் பொழுது அந்த இபாதத்துகள், மார்க்க செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நம்மை விட்டு தூரமாக போய்விட்டது. நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் நமக்கு ஃபர்லான கடமை என்பது போன்று நம்முடைய வாழ்வியலினுடைய பெரும் பகுதியை நாம் ஆக்கிவிட்டோம். நம்முடைய வாழ்வினுடைய பெரும் பகுதியை நாம் அமைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். மறுமை நாள் என்று ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இந்த மறுமை நாள் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு அசைவு குறித்தும் கேள்வி கேட்பான், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடு குறித்தும் கேள்வி கேட்பான். நாம் எவ்வளவு பொருளாதாரங்களை சம்பாதித்தாலும், ஹலாலானதாக சம்பாதித்தாலும் நன்மைகள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகளுக்கும் நம்மிடத்திலே கேள்வி கேட்பார். இபாதத்துகள் இல்லை, ஃபர்லான வணக்க வழிபாடுகள் இல்லை என்று சொன்னால் அது குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். காலங்கள் ஓடுவது என்பது, காலங்கள் நம்மை விட்டு கடந்து செல்வது என்பது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நாம் எல்லாம் நிதர்சனமாக பார்க்கின்றோம். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்மில பெரும்பான்மையானவர்கள் முதுமையை நோக்கி சென்று விடுவோம், முதுமையை நோக்கி போய்விடுவோம். முதுமைக்கு பிறகு நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்கும்? நம்மால் சீரான இபாதத்துகளை செய்ய முடியுமா? நிறைய பேர் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க. வயதான பிறகு, ஒரு 50 வயது ஆன பிறகு நாம் ஒரு பள்ளிவாசல்ல ஒதுங்கி இபாதத்துகளை செய்துவிட்டு ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றிவிட்டு காலங்களை அப்படியே கடத்தி விடலாம், நல்ல நிலையிலே மரணித்து விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கங்க செக் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கங்க என்ன செய்யறாங்க? நீ அப்படியெல்லாம் கற்பனை கனவு காணாதே என்று நமக்கு அழகான பல உபதேசங்களை சொல்கிறார்கள். அல் குர்ஆன் என்ன செய்யுது தெரியுமா? இந்த காலத்தை பற்றி பேசுகிறது. அல் குர்ஆன் காலத்தை பற்றி பேசுகிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விதிவிலக்கு கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்க்கின்றான். மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலரை அதுல இருந்து விலக்கி விடுறான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இல்ல, எல்லா மனிதர்களும் மறுமையில் நஷ்டமடைய மாட்டார்கள். யார் நஷ்டமடைவார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இல்லல்லதீன ஆமனு,
யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஆமனு மட்டும் போதாது, வாவ சேர்த்து அமிலுஸ் ஸாலிஹாத்தி, இன்னும் யாரெல்லாம் நல்ல காரியங்களை செய்தார்களோ, சாலிஹான அமல்களை செய்தார்களோ, அவர்கள் எதை செய்தால் மறுமையிலே கூலியை பெற்றுக் கொள்வார்களோ அந்த அமலை செய்தார்களோ, இவர்களை தவிர மற்ற அத்துணை மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அப்போ ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு பல்வேறு கோணங்களிலிருந்து ஷைத்தானுடைய அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஷைத்தானுடைய அழைப்புகள் நல்ல மாதிரி தான் வரும். ஷைத்தானுடைய அழைப்பு டைரக்டா உங்களை தொலை போகாதன்னு சொல்லாது, டைரக்டா வட்டி வாங்காதன்னு சொல்லாது, ஹராமான சம்பாத்தியத்தை டைரக்டா நீ செய்யாதன்னு சொல்லாது. ஷைத்தானுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை டைரக்டா வழிகெடுக்கவே மாட்டான். இதை செய், ஜினா செய், திருடு, பொய் பேசு, நீ ஹராமை செய் என்று டைரக்டாக வழிகெடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறான். என்ன மெத்தட் தெரியுமா? அதைத்தான் ஆதம் நபிகிட்ட பயன்படுத்தலாம். சூரா அத்தியாயம் 7 எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துல ஆதம் நபி சொர்க்கத்துல இருந்து இறக்கப்பட்ட அந்த வரலாறு பேசப்படும். அதுல இவன் ஆதம் நபியோடு பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அவங்களுடைய விழா இடத்துல இருந்து ஹவ்வா அம்மாவை படைக்கிறான். படைச்சிட்டு 2 பேரையும் சொர்க்கத்துல போய் சுற்றி திரியுங்கன்னு சொல்லி விட்டுட்டான். நீங்க நல்லா சுத்தி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் விட்டுட்டான். விட்ட பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, போகும்போதே சொல்றான், அங்க ஒரு மரம் இருக்குது, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் புசிக்கலாம், அங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில இருந்து மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறக்கி விடுறான். இப்ப ஷைத்தா வரா. ஷைத்தா என்ன செய்யணும்? போய் சாப்பிடுங்க ஆதம்னு சொல்லணும்ல, அப்படி சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். இப்படி நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள். நம்முடைய நண்பர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நல்லவர்கள் பலர் இருப்பது போல ஷைத்தான்கள் சிலர் இருப்பார்கள். நமக்கு என்ன செய்வாங்கன்னா, நன்மையை ஏவுறது மாதிரியே தீமையை ஏவுவார்கள். இப்ப இந்த சம்பவத்தை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட ஷைத்தான் போய் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஆதமே நீங்கள் அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று ரப்பு சொல்லி இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் கூட நீங்க அந்த மரத்தை நெருங்கினால் உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்த, நெருங்கினால் சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க, நீங்க 2 பேரும் 2 வானவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆமா ஒருவேளை சொர்க்கத்துல நம்ம நிரந்தரமா இருந்துருவோமோ, நம்ம வானவர்கள் ஆயிட்டா நிரந்தரமா இருந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை வஸ்வாசை ஏற்படுத்துகிறான் என்று குர்ஆன் பேசுது. அந்த வஸ்வாசை ஏற்படுத்தின மாத்திரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த மரத்தில் இருந்து புசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதான் ஷைத்தானுடைய வேலை. நம்ம நண்பர்கள்ல சில பேர் இப்படி வழிகாட்டுவாங்கன்னு சொன்னோம்ல, இந்த ஷைத்தான் இதைத்தான் செய்யறான். டைரக்டா போய் பாவம் செய்யும் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வான், ஒரு வியாபாரத்துல வீழ்ந்து போகக்கூடிய நேரத்துல வருவான் நண்பன். அவன் முழுக்க பாவியாக தன்னை சமூகத்திலே நடமாடி இருப்பான். இவன் சொல்லுவான், கொஞ்சம் தானே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா வாழ்க்கையில முன்னேறலாம், நீ யாருமே செய்யாத பெரிய ஒரு வாக்கியத்தை செய்யற, என்ன குடும்பத்துக்கு வீடு கட்டுறானா, வீடு கட்ட கொஞ்சம் காண்டு வட்டி வாங்கிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல அடைச்சிடலாம், நீ ஃபுல்லாவே அதுல இருக்க போற. இந்த சந்தேகத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். இது ஏற்படுத்துறது பாவம் செய்யணும் டைரக்டா போய் ஒரு நல்லடியான போய் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனை போய் என்னைக்கு மணிகெடுக்க முடியாது. உள்ளத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தி பிற்காலத்தை பற்றி சிந்தனையை ஏற்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விட்டால் அவன் என்ன செய்வான், உள்ளத்துல குழப்பம் அடைவான். உடனே என்ன செய்வான், குழப்பம் அடைஞ்ச மாத்திரத்துல அல்லாஹ் இதைத்தான் என்ன செய்யறான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று ஆணித்தரமாக அல் குர்ஆன்ல பேசுறான். குழப்பம் அடைஞ்ச உடனே வட்டியில போயிடுறான், பாவத்துல போயிடுறான். அற்ப சுகத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய மோகத்திற்காக வேண்டி எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ரப்பு கட்டளையிட்டானோ அதையெல்லாம் செய்வதற்கு முன் வருகின்றான். இதெல்லாம் எதற்காக, இந்த உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கலாம், அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது ரப்புடைய கட்டளை. அது மார்க்கம் காட்டி தந்த அந்த வரையறைக்குள் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்தில் இருந்து எந்த இபாதத்துகளும் நம்மிடத்தில் இல்லை என்றால், உபரியான இபாதத்துகள் இல்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் இந்த மார்க்கத்தில் என்னவெல்லாம் நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு முன்வர வேண்டும். பொருளாதாரத்தால், உடலால், நம்முடைய நேரத்தால் என்ன தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக நாம் கொடுக்க முன்வர முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் செய்வதற்குண்டான ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். பொருளாதாரத்திற்காக திட்டமிடுகிறோம், குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க திட்டமிடுகிறோம், குடும்பத்தை வழி நடத்துவதற்கு அவர்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கு திட்டமிடுகிறோம்.
ஆனால் மார்க்கத்திலே ஏதாவது ஒரு நல்ல அமல்களை செய்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு, ஒரு பள்ளிவாசலோடு ஒரு ஜமாத்தோடு இணைந்து இன்னவிர மார்க்க பணிகளை செய்வதற்கு நாம் திட்டமிடல் என்ன என்று யோசித்து பாருங்கள். அதுல பூஜ்ஜியமாகத்தான் இந்த சமூகத்திலே பெரும்பான்மையானவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 5 நேரம் தொழுவார், அந்த தொழுகையே அவருடைய வாழ்க்கையிலே பெரும்பாரமாக இருக்கும். அந்த தொழுகைதான், அந்த தொழுகையை தொழுதுவிட்டால் சொர்க்கம் சென்று விடலாம் என்கின்ற கற்பனையிலேயே அவருடைய வாழ்வினுடைய பெருங்காலம் கடந்துவிடும். அன்பான சகோதரர்களே, இந்த உரையினுடைய அடிப்படை நோக்கம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கென்று என்ன விதித்திருக்கிறானோ அது நடக்க இருக்கிறது என்பதுதான். நமக்காக அல்லாஹ் விதித்திருப்பது காலம் ஓடலாம், நம்மை விட்டு எல்லாம் கடந்து செல்லலாம், கடந்த காலத்திலே நாம் கண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எனக்கென்று ஒரு விதியை விதித்திருப்பான். நான் என்னுடைய கபருக்கு, என்னுடைய குழியிலே வைக்கப்பட்ட பிறகு பதில் சொல்வதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேன். என்னை பற்றி தான் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான். என்னுடைய குடும்பத்தை பற்றியோ, என் சகோதரனை பற்றியோ, சகோதரிகளை பற்றியோ, நண்பர்களை பற்றியோ ஒரு காலத்திலும் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்க மாட்டான். இதே நிலைதான் இங்கு அமைந்திருக்கக்கூடிய அத்துறையிலே இருக்கும். அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறான் என்றால் உங்களை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீங்கள் மார்க்கத்தால் எவ்வளவு இணைந்திருந்தீர்கள், மார்க்கத்தை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் கேட்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் காலம் ஓடுவதும் இன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதும் நமக்கு முன்னுதாரணம் அல்ல. ரப்புல் ஆலமீன் கொடுத்த குர்ஆனும் சுன்னாவும் தான் நமக்கு முன்னுதாரணம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை தெளிவாக ஒரு நபிமொழியிலே நமக்கு முன்வைத்தார்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் என்ன செய்வானாம், அந்த குழந்தை ஒரு 40 வயதை அடைகின்ற வரைக்கும் அல்லாஹ் தாமதிப்பார். 40 அடைஞ்ச பிறகு அந்த குழந்தை என்ன செய்து ஒரு கட்டியாக மாறுகிறது. பிறகு ஒரு 40 வயது ஆகிறது. 40 வயது அடைந்து விட்டால் பிறகு அந்த குழந்தையினுடைய தன்மை மாறுகிறது. பிறகு ஒரு 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் 3வது 40 நாட்கள் அடைந்த பிறகு அது தொங்கக்கூடிய ஒரு சதையாக மாறிவிடுகிறது. இப்படி மாறிய பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்படி மாறிய பிறகு அல்லாஹ் அந்த கருவறையிலேயே அவர்களுக்கென்று விதியை எழுதக்கூடிய ஒரு வானவரை அனுப்புவான். அந்த குழந்தை உள்ள வளர்ந்து இருக்குமா இல்லையா, அந்த மனுஷன் வளர்ந்து இருப்பானா இல்லையா, இதுதான் நம்ம எல்லாருக்கும். உங்க உம்மா வயிற்றுல நீங்க எல்லாரும் உள்ள இருந்தீங்கல்ல, அப்ப 3வது 40வது நாள் முடிஞ்ச பிறகு 120வது நாள் முடிஞ்ச பிறகு வானவர் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு பெயர் எழுதப்படுகிறது. அப்துல் ரஹ்மானா, அப்துல்லாவா, அப்துல் ரஹீமா பெயரை எழுதுவார்கள். எழுதிவிட்டு அவர்களுக்கென்று அல்லாஹ் 4 கட்டளைகளை கொடுத்து அனுப்புவான். அதில் 1வது கட்டளை அவருடைய வாழ்நாள் குறித்த கட்டளை, எவ்வளவு நாட்கள் அவர் இங்கு வாழுவார், எவ்வளவு நாட்களிலே மரணிப்பார் என்கின்ற கட்டளை. 2வது கட்டளை அவருடைய வாழ்வாதாரம் குறித்தது, அவர் என்னவெல்லாம் உண்ணுவார், எதையெல்லாம் உண்ண மாட்டார், எவ்வளவு நாட்கள் உண்ணுவார், எவ்வளவு நாட்கள் உண்ண முடியாமல் கிடப்பார் என்பதெல்லாம் அதில் எழுதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி 4 கட்டளைகளை அந்த மனிதருக்கு எழுதிய பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய செயல்பாட்டையும் அதிலே கூடுதலாக எழுதுகின்றான். எழுதி முடித்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை விட்டு வானவர் பிரிந்து விடுகிறார். இதே நிலையில் தான் அந்த குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது. நாம் எல்லாம் சொல்கிறோமே, 60 வயதிலே ஒருவர் மரணித்து விட்டால், 60 வயதிலே மரணித்து விட்டால் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பார், இப்பவே மரணித்து விட்டாரே, இப்படி ஒரு நோய் பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டு விட்டதே. 50 வயதிலே மரணித்து விட்டாலும் அப்படித்தான் சொல்வோம், 40 மரணித்தாலும், 30 மரணித்தாலும், 20 மரணித்தாலும் அப்படித்தான் சொல்வோம். பிறந்த உடனே ஒரு குழந்தை மரணித்து விட்டது, எவ்வளவு காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார், இந்த குழந்தை மரணித்து விட்டதே என்று ஆதங்கப்படுவோம். இதெல்லாம் என்ன தெரியுமா, ரப்பு அதுக்கு அவ்வளவுதான் விதிச்சிருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு அவ்வளவுதான் விதிச்சிருக்கிறான். அதுக்கு மேல நாம எவ்வளவு போராடினாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் அதுக்கு கிடைக்காது. அல்லாஹ் விதித்ததை தவிர அந்த குழந்தைக்கு எந்த ஒன்றுமே கிடைக்காது, அந்த மனிதருக்கு எதுவுமே கிடைக்காது. அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விதி அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இது இப்ப முடிவு செய்யப்படவில்லை, இது அவர் கருவையில் இருக்கும் பொழுது முடிவு செய்யப்பட்டது. எப்ப வஃபாத் ஆகணும், நான் எப்ப வஃபாத் ஆகணும், நீங்கள் எல்லாம் எப்பொழுது மரணிக்க வேண்டும் என்பதெல்லாம் இப்ப நம்ம கையில கிடையாது. நாம போராடலாம், தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலாக அலையலாம், குறிப்பிட்ட வயதிலே வரக்கூடாத நோய் வந்துவிட்டது என்பதற்காக, அல்லது நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நமக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான். அதற்கான காரணம் என்ன, கருவில் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. 120 நாட்கள் முடிந்த பிறகு நான் என்ன உண்ண வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும், எல்லாம் கருவில் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதே சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானாம், ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைப்பானாம். இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது நல்லடியாராகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்.
மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவருடைய விதி முந்திவிடும். எப்படி விதி முந்தும் தெரியுமா? அவன் பாவியாக மரணிக்க வேண்டும் என்கின்ற விதி முந்திவிடும். இப்படி விதி முந்தும் பொழுது அவன் பாவியாக மரணித்து போடுவான். அவன் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தான்? சொர்க்கவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவன். மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவன் நரகத்தை அடையக்கூடிய பாவங்களை செய்து நரகவாசியாக மரணித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நபித்தோழர் போருக்காக செல்வார். சென்ற தோழர் போருக்கு சென்று போரில் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை வாங்கிட்டு வரணுமா இல்லையா? போருக்கு சென்றவர் கடுமையாக போராடி பட்ட காயங்களினுடைய வேதனையின் காரணமாக கிடந்த ஈட்டி எடுத்து தன்னுடைய வயிற்றில் தானே குற்றிக் கொள்வார். சஹாபாக்கள் எல்லாம் சொல்வார்கள், சிறந்த மரணம், ஷஹீதாகிவிட்டார் என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அவர் நரகவாசி என்பார்கள். வாழ்கின்ற வரைக்கும் நாம் நிம்மதியாக தொழுகை 5 நேரம் தொழுதோம், இபாதத்துகளை செய்தோம், இன்ன பிற நல்ல காரியங்களை எல்லாம் செய்தோம் என்று நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். மரணிக்கின்ற நேரத்தில் கருவில எழுதப்பட்ட அந்த விதி முந்திருச்சுன்னு சொன்னா நான் கெட்டவனாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதிச்சு விட்டா என்ன நடக்கும்? கெட்டவனாகத்தான் மரணிப்போம். இப்படி அல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ் மாற்றி ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த இதெல்லாம் ஹதீஸுடைய தொடர்ச்சியில மாற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் கெட்டவனாகவே இந்த உலகத்தில் வாழ்வான். இதுல நமக்கு எல்லாம் பெரிய கேள்வி வந்துடும். நான் ஏன் இந்த உலகத்துல நல்லவனா வாழணும், கெட்டவனா வாழணும், போற போக்கில் வாழ்ந்துடலாமே? அதுக்கு இதுல பதில் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். திடீர்னு மரணிக்கிற நேரத்துல அவனுக்கு பக்தி வந்துடும், அல்லாஹ் மீது ஒரு பெரிய பாசம் வந்துவிடும், அன்பு வந்துவிடும், நல்ல மூமினாக மரணித்து விடுவான். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து கொண்டே இருப்பார், இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திடீரென்று இஸ்லாத்திற்குள் வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த போரில் போய் கலந்து கொடுங்க, மரணிச்சிட்டீங்கன்னா ஷஹீத் என்பார்கள். இஸ்லாத்திற்கு வந்து மார்க்கத்தினுடைய எந்த கடமைகளையும் செய்யாமல் போருக்கு செல்வார், ஷஹீதாகி விடுவார், சொர்க்கவாசி என்பார்கள். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் மனிதனுடைய நிலையை படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே 2 நிலைகளில் வாழ்கிறான். ஒன்னு பாவி, இன்னொன்னு நல்லடியார். நல்லடியார்களில் 2 நிலை இருக்கிறது. ஒருவர் நல்லடியாராகவே மரணித்து விடுகிறார், ஒருவர் நல்லடியாராக வாழ்ந்தும் செய்யக்கூடாத பாவத்தை செய்து நரகவாசிகளுடைய பாவத்தை காரியத்தை செய்து நரகத்திற்கு செல்கிறார். அதே போன்று கெட்ட மனிதனாக வாழக்கூடியவன் அப்படியே கெட்ட நிலையில் மரணித்து போகின்றான். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை, அவன் நல்ல நிலையை திடீரென்று மாற்றிக்கொண்டு அவன் சீராகிவிட்டான் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைகின்றான். இப்படி 2 நிலைகள் இருக்கிறது மனிதர்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி 2 நிலைகளை வைத்திருக்கிறானே. அப்ப நம்ம நிலையெல்லாம் என்ன? அல்லாஹ் நமக்கு விதி எழுதிட்டான்ல, எனக்கு உங்களுக்கு விதி எழுதிட்டானா இல்லையா? அப்ப என்னுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிய அந்த விதி என்பது உங்களுடைய பிரார்த்தனைகளால் மாற்றப்படும். நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகளால் மாற்றப்படும். இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல மரணத்தை விரும்ப வேண்டும். நான் ஒரு முஸ்லீமாக, அல் குர்ஆன் சொல்லுது, முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று. அப்ப நான் ஒரு முஸ்லீமாக நான் மரணிக்க வேண்டும். இது எல்லா மக்களுடைய பேரவா. நாம மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பது எப்படி மரணிக்கிறது? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி கிடையாது. யார் பிரார்த்திப்பார்? மார்க்கத்தோடு நெருக்கமாக உள்ளவர், அல்லாஹ்வோடு நெருக்கமாக உள்ளவர். இவரை தவிர இந்த உலகத்தில் எவனும் பிரார்த்திக்க மாட்டார். அல்லாஹ் இவனுடைய பிரார்த்தனையை தான் ஏற்றுக்கொள்வான். தொழாதவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா? பாவம் செய்யக்கூடியவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா? ஹராமை உண்ணுகிறான், உடுத்துகிறான், அவனுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமும் அவனுடைய எல்லா காரியங்களும் ஹராமாக இருக்கிறது. இவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அப்ப நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நான் மரணிக்கும் பொழுது நல்ல முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை ரப்பிடத்தில் வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கும். ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை பேரையும் பாதுகாக்க வேண்டும், நாம் கெட்ட நிலையிலே மரணிக்க வேண்டும் என்று ஏதாவது விதியிலே எழுதியிருந்தால் அல்லாஹ் அதை மாற்றி அமைத்து நல்ல மூமின்களாக மரணிப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய பயணங்களை அமைத்திருக்கிறோம். அதிலே நமக்கான முக்கியமான அடிப்படையான காரியம் என்னவென்று சொன்னால் தீனுல் இஸ்லாம் என்பதுதான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் இந்த மார்க்கத்தோடு, அல்லாஹ்வோடு, தீனுல் இஸ்லாமோடு, ரப்போடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம், எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இதை பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான நல்ல முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் வாழ வைப்பானாக, வர்ணிக்க செய்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.